சலவை இயந்திர பாவனை வாரத்துக்கு ஒரு தடவை என்ற அடிப்படையிலும் விளம்பரங்களுக்கான டிஜிட்டல் திரை அவசியமில்லை. பிரதான நகரங்களில் வீதி மின்குமிழ்கள் இரவில் நிறுத்தம், மின் பாவனையை குறையுங்கள். அமைச்சர் ஹந்துன் நித்தி மக்களிடம் வேண்டுகோள். எனவே மின்வெட்டு நெருங்குகிறது என்பதை, இந்த நெருக்கடி அதிகரித்தால் அவ்வாறதொரு சூழ்நிலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்பதை இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைத்து வருகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே மின் பாவனையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோளை இவ்வாறு அரசாங்கம் விடுத்திருக்கிறது. தேசிய எரிபொருள் மற்றும் மின்சார சிக்கனப்படுத்தல் வேலை திட்டத்துக்கு அமைய வீதிகளில் வர்த்தக விளம்பரங்களுக்கான டிஜிட்டல் திரைகளுக்காக அதிக மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. முடியுமாக இருந்தால் அதனை குறைத்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய சந்தர்ப்பத்தில் அது அத்தியாவசிய தேவையில்லை. அதேபோன்று வீட்டில் என்றாலும் சலவை இயந்திரத்தை நாளாந்தம் பயன்படுத்துவதற்கு பதிலாக வாரத்துக்கு ஒருமுறை பயன்படுத்தினால் அது வீட்டின் வருமானத்துக்கும் நாட்டுக்கும் நன்மையை ஏற்படுத்தும். எனவே வாரத்துக்கு ஒருமுறை சலவை இயந்திரத்தை பயன்படுத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நித்தி இவ்வாறு கூறியிருக்கிறார். மாத்தளையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை அதிக அவதானத்துடன் பயன்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக எரிபொருள் மின் உற்பத்திக்காக அதிக எரிபொருளை பயன்படுத்த நேரிடும். அதன் காரணமாக பிரதான நகரங்களில் பிரதேச சபை நிர்வாகத்தின் குழுள்ள நகரங்களில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மின்குமிழ் பாவனையை நிறுத்துவது தொடர்பில் கலந்து ஆலோசித்து வருகிறோம். அதேபோல் தனியார் மற்றும் அரச நிறுவனங்களில் எவ்வாறு இந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், எவ்வாறு மக்களுக்கு முன்னுதாரணமாக இந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது குறித்து கவனம் செலுத்தி இருக்கிறோம். உதாரணமாக மாத்தறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 18 பிரதேசாளர் பிரிவுகளிலும் எரிபொருள் சார்ந்த தொழில்துறைகள், குறிப்பாக விவசாயம், மீன்பிடி மற்றும் சுற்றுலாத்துறையினருக்கு இடையூறு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. பிரதானமாக வழங்கும் எரிபொருள் தொகைக்கு மேலதிகமாக பிரதேசாளர்களின் ஆலோசனைகளையே தேயிலை தொழிற்சாலைகள், சுற்றுலா தொழில்துறைகளில் ஈடுபவர்கள் போன்றோருக்கு எரிபொருள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறுகிறார். இதனிடம் தொழில்துறைக்கு வேறாகவும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு வேறாகவும் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் தேசிய மட்டத்திலான அத்தியாவசிய சேவைக்கான குழுவில் தீர்மானிக்கப்படும். அதற்காக அவர்கள் கூகுள் படிவத்தில் பதிவுகளை பெற்று அவர்களுக்கு எரிபொருள் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதேச மட்ட தேவைகளுக்கு QR குறியீட்டில் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள எரிபொருளை விட தொழில்துறை வர்த்தகங்களுக்கு நபர்களுக்கு தேவையான எரிபொருளை குறிப்பிட்டது போன்று பிரதேசாளரின் ஆலோசனையின் அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே QR முறையின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள எரிபொருள் தொகையை விட அதிக எரிபொருள் தேவை இறுக்கமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சார் அல்லது நிறுவனம் QR முறையை மாற்றிக்கொண்டு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற முகாமைத்துவ நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேவைக்கு ஏற்ற வகையில் வழங்கக்கூடிய அதிகபட்ச எரிபொருள் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. வீதிகளில் வர்த்தக விளம்பரங்களுக்கான டிஜிட்டல் திரைகளுக்காக அதிக மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. முடியுமாக இருந்தால் அதனை குறைத்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய சந்தர்ப்பத்தில் அது அத்தியாவசிய தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறுகிறார். வீட்டில் என்றாலும் சலவை இயந்திரத்தை நாளாந்தம் பயன்படுத்துபவர்கள் என்றால் வாரத்துக்கு ஒருமுறை பயன்படுத்தினால் அது வீட்டின் வருமானத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை ஏற்படுத்தும். எனவே வாரத்துக்கு ஒருமுறை சலவை இயந்திரத்தை பயன்படுத்துவது ஏற்புடையதாக இருக்கும். அதேபோன்று மின்சார இயந்திரங்களை அதிகம் பயன்படுத்துகிறோம், அவசியமற்ற சந்தர்ப்பங்களிலும் அவற்றை பயன்படுத்துகிறோம் என்றால் அதனை முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும். எனவே சகலரும் இந்த நிலைமையை ஒரே பார்வையில் சிந்தித்தால் இதனை எதிர்கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். மக்கள் தரப்பிலும் இது அனுகூலமாக இருக்கும். அரசாங்க அதிகாரிகளும் இந்த வேலை திட்டங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள் என்பதாக அமைச்சர் சுனில் ஹந்துன் நித்தி இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர், துறைசார் அமைச்சர் இது தொடர்பில் கூறியிருக்கிற கருத்தும் வெளியாகிறது. எனவே எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்கும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலை காரணமாக நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக இரவு 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பாவிக்குமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் ஒன்றை இவ்வாறு விடுத்திருக்கிறார். தற்போதைய நெருக்கடி நிலையிலும் மின்வெட்டை அமுல்படுத்தாமல் மக்களுக்கான சேவைகளை தாம் வழங்கி வருவதாகவும் அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பது பிரதான தகவலாக அமைந்திருக்கிறது. எனவே சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதான கோரிக்கை, அதே நேரத்தில் மின்சார நெருக்கடி ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான பங்களிப்பையும் பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கையினையும் அமைச்சர் குமார ஜெயக்குடி இவ்வாறு விடுத்திருக்கிறார். இதுவரை மின்வெட்டு தொடர்பில் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதேவேளை எதிர்வரும் மே மாதம் வரை மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளவர், இரவு நேரங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் பெருமளவிலான எரிபொருளிலேயே தங்கியுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இரவு 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான
பீக் ஹவர்ஸ் நேரங்களெல்லாம் மின்சாரத்தை சேமிப்பதே அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கிணங்க தேவையற்ற மின்விளக்குகளை அணைப்பதன் மூலமும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமும் மின் கட்டமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைக்க பொதுமக்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அமைச்சர் குமார் ஜெயக்கொடி இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.